அடுத்து தீனா கட்டப்பட ஒன்று காய்ச்சாங்க பாருங்க, கொன்று விட்டுட்டு அப்புறம் ஏகேங்கிறாங்க, அப்புறம் ஏகேன்னு ஒன்று வருது. வா ஃபயரா இருக்கு, அப்படி ஃபயரா. ஃபேன் பாய் சம்பவம் இதுக்கு முன்னாடி வந்து பாட்டியில பார்த்தாங்க, விக்ரம்ல பார்த்தாங்க, அஜித் இப்போ பார்ப்பாங்க. 10ஆம் தேதி தியேட்டர் கிளியுது தலைவா. 10 கெட்ட போகுது, 10 கெட்டப்ப மொத்தம் மிரட்டல் ஆகுது. விஜய்க்கு தெரியும் தலைக்கு குண்டால கிளி. சூப்பரா இருக்கு ப்ரோ ட்ரெய்லர். எவ்வளவு எதிர்பார்த்தோம் நீங்க அது? ப்ரோ நான் என்ன ப்ரோ எதிர்பார்க்கறது? எப்பா ஆதிக் சார் பண்ணிருக்காரு அப்படின்றப்ப என்ன அவரு சொல்ல ஃபேன் பாய் அவர் பெரிய ஆமா எங்களுக்கு எல்லாத்துக்குமே தரமா படம் பண்ணியிருக்காரு. இந்த குரலே மாறிச்சு. இதுக்கப்புறம் தியேட்டரில் பார்க்கலாம், 10ஆம் தேதி பார்க்கலாம். ப்ரோ ட்ரெய்லர் ஃபோன்லாம் பார்க்காது, சீசனில் தியேட்டரில் போய் பாரு. அந்த போல இருக்குது. அதிகமாக பேசுகிறாரு எங்கள் தலை. ஃப்ரேம் பை ஃப்ரேம் செதுருக்கேன் நான். ஏப்ரல் 10ஆம் தேதி சம்பவம் கன்ஃபார்ம். பயங்கரமா டிஏஜிங்கே கிடையாது, அது மேக்கப் போட்டு நிற்க வச்சிருக்காங்க. அவ்வளோ உடம்பு குறைச்சிருக்காரு, வேற மாதிரி தலை, வேற லெவலில் இருக்கு. நாங்கள் தான் நீ ஒருத்தனை ஒன்றும் பண்ண முடியாது. ஜீவனா பட்டை கிளப்பியிருக்காரு. நாங்கள் நீ யாருன்னு காட்டுறோம் பாருங்க. வேற மாதிரி செஞ்சிருக்காங்க தலை, வேற மாதிரி பேப்பர் சம்பவமா வேற மாதிரி இருக்கும் தலை. ட்ரீசருக்கே கிழிஞ்சிருச்சு. கண்டிப்பா சொல்றேன், கிழிக்குது. கட்ட வரையுது, கட்ட வரையுது. தரோம் சொல்லவே இல்லை. இந்த வாய் வர மாட்டேங்குது, பயங்கரமாகுது. இதுக்கப்புறம் அணில் கூட்டமே பேசாது ப்ரோ. அணில் கூட்டமே பேசாது. 10ஆம் தேதி மட்டும் பாருங்க எல்லா தேட்டர்லயும். சும்மா கிளியே போகுது. ஃபேன் பாய் சம்பவமா? ஐயோ கடவுளை அப்படியே தரிசனம் காட்டிக்கிறாங்க. நாங்கள் எதிர்பார்த்த ஏகே வந்து ஆதிக் காமிச்சிருக்காரு. டீசரே இவ்வளோ கூஸ் பம்ப்ஸ்னா படம் வேறு லெவலாக இருக்கும். அதுவும் நிறைய கெட்டப்ஸ் இருக்குது. டீசர்லேயே நிறைய கெட்டப்ஸ் காமிச்சிருக்காங்க. சூப்பராக இருந்தது. நல்லா இந்த படம் ஏகேக்கு எப்படி வரும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக ஒரு பிக்கெஸ்ட் பிளாக் பஸ்டர் தான் அமையும் அவருக்கு. விடாமுயற்சி வந்து சில ஃபேன்ஸுக்கு பிடிச்சது பிடிக்கல. பட் ஆனால் இது படம் கண்டிப்பாக எல்லா ஆடியன்ஸுக்கும் பிடிக்கும். உங்களை இப்போ இன்னைக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாரா? ஏன்னா ரொம்ப சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டா. நாங்கள் ஏங்கிட்டு இருந்தோம் இந்த மாதிரி அஜித்தை பார்க்கணுன்ட்டு, அதை காமிச்சிருக்காரு. இட்லி கடை அடிச்சுட்டு வருகிறோம். வேற லெவலில் இருக்குண்ணா, சூப்பராக இருக்குண்ணா தேட்டர். அஜித் சார் லுக்ல அப்படியே கடவுளே. 10 வருஷத்துக்கு முன்னாடி பில்லா எப்படி பார்த்தோமோ அதே பில்லா இருக்காரு உள்ள. பார்ப்போம் ஏப்ரல் 10 சந்திப்போம். ஃபேன்ஸ் எதிர்பார்த்த ஏகே ஆதிக் ப்ரோ பக்காவா இருக்கு ப்ரோ, பக்காவா இருக்கு ப்ரோ, செம்மையா இருக்கு. இதுக்கு முன்னாடி கலாச்சிட்டு இருந்தாங்களே விடாமுயற்சி, பார்த்து ஏப்ரல் 10 தெரியும் ப்ரோ, பார்த்துக்கலாம். லுக் அந்த ஸ்டார்டிங் ப்ரோ டிஏஜிங் லுக்லாம் இல்லை ப்ரோ, இது அவங்க கரெக்டாக கொண்டு வந்திருக்காங்க. பக்காவாக இருக்குது ப்ரோ. ஒரு லுக் இருக்குது, பயங்கரமாக இருக்குது. அந்த லுக்கு பிளாக் கலர் ஷூட்டில் வராரு, அந்த பில்லா மாதிரியே இருக்காரு, பயங்கரமாக இருக்காரு ப்ரோ. ஏப்ரல் 10 தூக்கி சொருகிறோம், கடையில் ஒத்தி போட சொல்லு. பயமா இருந்தல படம் வேற மாரி. இது லோக்கல் மாரி. இது புதூரில் எங்கள் வீட்டாண்ட இருக்கிற மாரி. இது ஒரு தளபதி ரசிகன் நான். என்ன இருந்தாலும் இவர் எங்கேயுமே விட்டு கொடுக்க மாட்டேன். ஸோ அதனால் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு வந்தோம். இவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. மேஷப்பும் சரி, உள்ளே போகிற டீசர் கட்டும் சரி, நல்லா பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீன் ப்ளே ஒர்க் ஆச்சுன்னா 100% ஒரு ஃபேன்ஸுக்கு. அதுவும் ஒரு வருஷத்தில் தொடர்ந்து 2 படம். 2 வருஷம் வெயிட் பண்ணாங்க, 2.5 வருஷம் வெயிட் பண்ணோம், எல்லாரும் தான் வெயிட் பண்ணோம். ஸோ 2 வருஷம் வெயிட் பண்ணதுக்கு தொடர்ந்து 2 படம் நல்லா இருந்தா சூப்பர் ஹாப்பி. ரொம்ப 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 ஹாப்பி. தலை வேற மாரி, தலை வேற மாதிரி ப்ரோ. டீசர் உண்மையிலே பார்க்க எக்ஸ்பெக்ட் பண்ணதோட வேற லெவலில் போயிட்டு இருக்கு ப்ரோ. ஏப்ரல் 10 பிளாக் பஸ்டர், மங்காத்தா, பில்லா எல்லாம் இதுதான் ப்ரோ. ஆதிக்கோட ஃபேன் பாய் சம்பவமா வேற லெவல்ல இருக்கு ப்ரோ. பில்லா எல்லாரும் வராங்க, வாங்க பயங்கரமா இருக்கு. கடவுளே அஜித் பில்லா பேக் ப்ரோ. வேற லெவலே சம்பவம் தான். ஏப்ரல் 10 நம்ம தான் ப்ரோ. தொண்டை கிழியுது ப்ரோ. உள்ள கட்சி நொறுக்குறானுங்க ப்ரோ, வெறியா பண்ணுகிறாங்க, பயங்கரமா இது. எப்படி வரப்போகுது? சூப்பராக இருந்துங்க. அஜித் சார்லாம் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது, பயங்கரமாக இருக்குது. நாங்கள் சின்ன வயசு அஜித்லாம் பார்த்துருக்கோம். இப்போ எங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. வேற மாதிரி ஒர்த்தா இருக்கும் படம். செம்ம ஓப்பனிங்கா இருக்கும். வாங்க, நல்லா தான் இருந்துச்சு, போய் பாருங்க. வேற லெவல். தமிழ்நாடுனா தலை தான். கடவுளே. பாய் சம்பவம் கன்ஃபார்மாக காத்திருக்கேண்ணா. 90 செகண்ட் மாதிரி ஒரு படத்தை பார்த்த மாதிரி அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனை ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கேன். அந்த டீசருக்கே இவ்வளோ கூட்டம், நான் இப்போ படத்துக்கு பார்த்துக்கோங்க. ஏப்ரல் 10 ஒரு தரமான சம்பவம் இருக்கு ப்ரோ. வேற லெவல் பில்லா டபுள் மடங்கா இருக்கு. மடங்கா நீங்க அந்த லுக்கை பாருங்க, டீசர்ல பாருங்க. லுக்கு காமிச்சது கொஞ்சம் தான், ஆனா டீசர்ல இருக்கிறது அதிகம். நீங்க பாருங்க. பிடிக்கிறோம் இல்ல தெரிக்கிறோம். காரு மாதிரி எல்லா லுக்கும் பயங்கரமா இருக்குது. வெயிட் பண்ணதுக்கு ஒருத்தா செஞ்சிருக்காங்க. செம்ம ஒர்த்து. தொண்டை கிண்டெல்லாம் கீழ்ச்சி. டீசர்லாம் வேற லெவலு, பிச்சு ஒர்த்து ப்ரோ. ஒரு கேட்டமும் சூப்பராக இருந்துச்சு. எனக்கு பழைய பில்லா, அப்புறம் வந்து தீனா படத்தில் வந்து ரீமேக் பண்ண மாதிரி இருந்துச்சு. போய் பார்க்கலாம், ஒர்த்துன்னு நினைக்கிறேன். இவ்வளவு நாள் ஃபேன்ஸ் எதிர்பார்த்த ஏகேவே ஆதிக் காட்டிட்டாரு. ஆமாம் உண்மையிலே அப்படிதான் இருந்துச்சு. ரொம்ப நாள் பார்க்காத மாதிரி இப்போ பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஒர்த்து. ஆஸ் யூஷுவல் தெரிய விட்டாங்க. பார்க்கணும் படம் எப்படி இருக்குன்றத ஃபைனலாக அவுட்புட் பார்த்தா எப்படி இருக்குன்னு பார்த்து. அதான் பசங்கள்லாம் புக் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டானுங்க. புக் பண்ணிட்டாங்கன்னா வந்து பார்த்துட வேண்டியதான். செம்மையாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப லைக் பண்ணேன். இந்த வருஷம் அஜித் தான். இந்த வருஷம் அஜித் தான். இந்த வருஷம் அவ்வளோதான். இந்த வருஷம் தலை தான், தலை மட்டும்தான். இனி யாரும் இருக்க முடியாது.
தொண்டெல்லாம் அப்படி ஆயிடுச்சு ப்ரோ, அவ்வளோ கத்தி வைப்பு ப்ரோ. எதிர்பார்த்த ஏகேவை ஸ்க்ரீன்ல காமிச்சிருக்காரு ஏகே. ப்ரோ ஏகே கடவுள் ப்ரோ, அவரு மாஸ் தான் இனிமேல். வெயிட் பண்ணதுக்கு ஒருத்தா இருக்காங்க. ப்ரோ ஒர்த்து ப்ரோ, அடிச்சு நொறுக்கும் பார்த்துக்கங்க. சொல்ல பில்லா லுக்லாம் இருந்துச்சு ப்ரோ. பில்லா லுக் இருந்தது பார்த்தீங்களா? சத்தியமாக சொல்கிறேன், சீரியஸ் மாஸ். ஓகேவா, சாட்டிஸ்ஃபைடு ப்ரோ. ஆதிக் வேற லெவல் ப்ரோ, சீரியஸ்லி. ஏப்ரல் 10 எவ்வளவு ப்ரோ வெயிட் பண்ணுறீங்க? ப்ரோ நாளைக்கு வந்தால் கூட பார்த்துடலாம். சூர்யா ப்ரோ போய் பாரு ப்ரோ உள்ள. அஜித் எந்தெந்த ஃப்ரேமில் எப்படி எதிர்பார்க்குறாங்க ரசிகர், அந்த மாதிரி இருக்குது டீசர். வேறு லெவலில் இருக்குது படம், ரொம்ப ஹைப்பாக இருக்கும். டிக்கெட் கிடைக்கிறதே கஷ்டம் தான் நினைக்கிறேன் ஃபஸ்ட் நாள் அந்த அளவுக்கு. சார் வந்து ரொம்ப நாளா இந்த மாதிரி ஒரு கெட்டப்ல எதிர்பார்த்தாங்க, அதை ஃபுல்ஃபில் பண்ண மாதிரி பண்ணிருக்காரா? அதோட அதிகமாகவே இருக்குது. ஆஃப்டர் மங்காத்தாக்கு அப்புறம் இப்போ தான் ஒரு நெகட்டிவ் ஷேடில் அஜித் வந்து சூப்பராக இருக்குது படம். டீசர் சூப்பராக இருக்குது. அந்த வைப் தான் ஃபீல் பண்ண முடிஞ்சுது, அது செம்மையாக இருந்தது. அந்த ஒரு நல்ல நான் நிறைய ஃபஸ்ட் ஷோ வாரம் பார்த்தாலும் எனக்கு இதை மாதிரி இந்த ஒரு 10 மினிட்ஸில் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீல் பண்ணது வந்து எனக்கு தனி எக்ஸ்பீரியன்ஸ் இது. ஏன்னா இதெல்லாம் ரீரிலீஸ்லாம் கூட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அப்போல்லாம் கூட ரிவ்யூலாம் கொடுத்துருக்கேன். பட் ஆனால் இது வந்து 10 நிமிஷம் டீசர் ஃபஸ்ட் டைம் வந்து போடுறாங்க, அது வந்து ஒரு நியூவாக இருக்குது. நம்ம எதிர்பார்த்த ஏகேவை ஸ்க்ரீன்ல காமிச்சிருக்காரு. அதான் விடாமுயற்சியில் கொஞ்சம் மாசின் இல்லாத குறைய வந்து இந்த படம் தீட்டு வச்சிடும். விடாமுயற்சி நல்லா இல்லைன்னு நிறைய பேர் சொன்னாங்க, எனக்கு பிடிச்சிருந்தது படம். இது வந்து வேற லெவல், இது கமர்ஷியலாக இருக்கும், இன்னும் நல்லா இருக்கும் படம். முடியல, நான் குரலை போக வச்சிடாதீங்க. ப்ரோ நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த ஏகேவை ஆதிக் சார் காட்டியிருக்காரு நினைக்கிறேன். வேற ஒரு ஏகே, புது ஏகேவை காமிச்சிருக்காரு, அல்டிமேட்டாக காமிச்சிருக்காரு. அந்த அளவுக்கு இருக்கு, இஞ்சி பை இஞ்சி செதுக்கி இருக்காரு. தின்னா கெட்டப்பில் ஒன்று வராரு, சொல்லவே வேண்டாம், அப்படி இருக்காரு, நெருப்பு மாதிரி. டிஏஜிங் லுக் மாதிரி ஒரு சின்ன பையன் லுக் மாதிரி ஒன்று இருந்துச்சு. அதானா தீனா லுக்குனா, அது படும் பயங்கரமாக இருக்குண்ணா. பில்லா கெட்டப்பில் நடந்து வராரு பாருங்க. தேட்டரு 10ஆம் தேதி கொதிக்க எரிய போது பாருங்க. இந்த மாதிரி ஒரு ஏகேவை பார்க்கறதுக்கு ரொம்ப நாள் வெயிட் பண்ண நிறைய பேர் சொன்னாங்க. அந்த வெயிட்டுக்கு இதை ஃபுல்ஃபில் பண்ண மாதிரி இருக்காங்க. கண்டிப்பாக. ஏன்னா வந்து ஒரு பெரிய ஹீரோன்றதை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆக்சுவலாக ஒரு டயர் 1ல் இருக்க ஆக்டர்ஸ்லாம் வந்து ஒரு ஜோன் அவுட் ஆகி படம் பண்ணுறதே பெரிய விஷயம். ஸோ விடாமுயற்சிக்கே அதுக்கு பெரிய பாராட்டு. ஏன்னா அவ்வளோ பெரிய ஆக்டர் ஒரு ஜோன் அவுட் இப்போ மற்றவங்க என்ன நினைப்பாங்க, ஒரு மாஸ் சீன்ஸ் வேணும், மாஸ் சாங்ஸ் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குற ஒரு ஹீரோ கேட்டகரியில் இருக்கிறவர் ஒரு ஜோன் அவுட் ஆகி ஒரு படம் பண்ணுறதே பெரிய விஷயம். ஸோ அந்த வகையில் இது 2வது இருக்குது. ஸோ இதுவும் பார்க்கலாம். ஏன்னா குட் பேட் அக்லி 3 இது சொல்கிறாங்க. நிறைய ரூமர்ஸ் வருது, இந்த மாதிரி அந்த டாங்லி படம், அந்த தி குட் த டெவில் பேட் அதெல்லாம் வருது. ஸோ அதெல்லாம் எது வந்தாலும் சரி, ஸ்க்ரீன் பிளே ஒர்க் ஆச்சுன்னா, கதை ஒர்க் ஆச்சுன்னா தலையை பொறுத்தரு தலை சொல்லவே தேவையில்ல. இவ்வளோ பார்த்தீங்களா டீசர், இது ஆக்சுவலாக உள்ள போய்ட்டு வெளில அந்த டீசர் மாதிரியே இல்லை. ஏதோ ஒரு ஃபஸ்ட் ஷோ படம் பார்த்துட்டு வெளியில் வந்து என்ன ஃபீல் இருக்குமோ அந்த ஃபீல் இருந்துச்சு. பார்த்துட்டு வந்தேன், திருப்தி. ஒரு டிஏஜிங் லுக் மாதிரி ஒரு லுக் ஸ்டார்டிங்ல காட்டுறாங்க, அப்புறம் பில்லா லுக்லாம் இருக்குது. அதெல்லாம் அதை பற்றி எப்படி என்ன பண்ணுறாங்க? டிஏஜிங் லுக்லாம் வந்து அவருக்கு டிஏஜிங்லாம் பண்ணணும்னு அவசியமே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் டிஏஜிங் பண்ணவே தெரியல, ஜஸ்ட் தலை ஷேவ் மட்டும் தான் பண்ணியிருக்கேன். டிஏஜிங்லாம் கிடையாது, ஷேவ் பண்ணிட்டு வந்து நிற்கிறார் சட்டே மாதிரி. செம்ம சூப்பராக இருக்குது. நாங்கள் இதே லுக்கை வந்து விடாமுயற்சியில் எதிர்பார்த்தோம். ஸோ ஃப்ளாஷ்பேக் போர்ஷனில் வந்து இதே மாதிரி ஒரு டிஏஜிங் லுக்கெல்லாம் காட்டுவாங்க, அதில் எதிர்பார்க்க முடியல. இதுலேயும் எனக்கு என்னென்னா கொஞ்சம் அதிகமான போர்ஷன்ஸ் யூஸ் பண்ணால் நல்லா இருக்குமோ அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா டிஏஜிங் காட்டிட்டு ஜஸ்ட் ஒரு சீன் 2 சீன் ஃப்ளாஷ்பேக்கில் காட்டுறதை விட கொஞ்சம் அவர் அதை வச்சு கொஞ்சம் ட்ராவல் பண்ணி போனால் டிஏஜிங்கில் எப்படி இருப்பார். ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம் அவரை, ஆனால் ரொம்ப வருஷம் கழித்து பார்க்க போகிறோம். ஸோ அப்படி ஒரு நல்ல ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் நல்லா பெருசாக கொடுத்துருந்தாங்கன்னா ரொம்ப ஹாப்பி ப்ரோ.